வெல்கம் டு இன்சைட் அண்டனிங்க. நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல இருக்கிற இஃப் ஃபங்ஷனையும், ஆண்ட் ஃபங்ஷனையும் எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சரியா? போன வீடியோல நம்ம இஃப் ஃபங்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். இந்த வீடியோல இஃப் ஃபங்ஷனையும், ஆண்ட் ஃபங்ஷனையும் எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். சரியா? அதாவது வந்து இப்ப நான் வந்து ஒரு கிரைட்டீரியா ஒரு இது சொல்றேன். அத பாருங்க. இப்போ ஸ்டூடண்ட் இந்த டேட்டா செட் ஒண்ணு பாருங்க. ஸ்டூடண்ட் அவங்களுடைய மார்க்ஸ் சரியா? இப்ப நான் ஒரு டீச்சராட்ட அஸ்யூம் பண்ணிக்கிறேன் என்ன சரிங்களா? இப்போ என்னுடைய ஸ்டூடண்ட் எப்படின்னா, மார்க் 80க்கு மேல இருக்கணும். அட்டெண்டன்ஸ் 80க்கு மேல இருக்கணும். இந்த 2மே 80க்கு மேல இருந்தா மட்டும் தான் அவன நான் என்ன பண்றேன், பாஸ் பண்றேன். ஒருவேள அட்டெண்டன்ஸ் கம்மியா இருக்கு, மார்க் நெறைய எடுத்திருக்கிறான் அப்படின்னாலும் கூட அவன் ஃபெயில் தான். 2த்தையும் என்ன பண்ணியிருக்கணும், அச்சீவ் பண்ணியிருக்கணும். 80% மேல 2த்துலயுமே அச்சீவ் பண்ணியிருந்தா தான் அவன நான் பாஸ் பண்றேன். இல்லன்னா நான் அவன ஃபெயில் பண்றேன். இதான் என்னுடைய கிரைட்டீரியா சரிங்களா? இப்ப இத நம்ம எப்படி யூஸ் பண்ணி இஃப் ஃபங்ஷன் பிளஸ் ஆண்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி அவுட்புட் கொண்டு வர போறேன்னு பாருங்க சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் இஃப்ன்னு டைப் பண்றேன். ஓகே. இப்போ இஃப் ஃபங்ஷனோட சின்டெக்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் லாஜிக், 2வது வேல்யூ ட்ரூ, வேல்யூ ஃபால்ஸ் சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம லாஜிக்ல என்ன பண்ண போறோம்னா ஆண்ட் ஃபங்ஷனை டைப் பண்ணி இப்ப ஆண்ட்ல உங்களுக்கு வந்து 2 லாஜிக் கேக்குது. இல்லையா? 2 லாஜிக்ல ஆண்ட்ல நெறைய லாஜிக்ஸ் நம்ம குடுக்கலாம். ஆனா நமக்கு 2 லாஜிக் தான் இருக்கு. என்னது? மார்க்கும் 80க்கு மேல இருக்கணும், அட்டெண்டன்ஸும் 80க்கு மேல இருக்கணும். இப்ப நீங்க பாருங்க. இது மார்க். மார்க் 80க்கு மேல இருக்கணும். சரியா? ஆமா. அட்டெண்டன்ஸும் 80க்கு மேல இருக்கணும். இதுதான் என்னுடைய கிரைட்டீரியா. அதாவது கண்டிஷன். சரியா? இப்போ வந்து நான் இந்த ஆண்டுடைய பிராக்கெட்ட குளோஸ் பண்றேன். இப்ப நல்லா பார்க்கணும். ஆண்டுடைய இது எப்படின்னா, 2மே நம்ம உள்ள குடுக்குற ஒரு 1 இருக்கலாம், 2 கண்டிஷன் இருக்கலாம், 3 கண்டிஷன்ஸ் கூட நீங்க உள்ள குடுக்கலாம் ஆண்டுக்குள்ள. இப்ப இந்த ஆண்டுக்குள்ள இருக்கிற கண்டிஷன் எல்லாமே ட்ரூ ஆனா தான் இந்த ஆண்ட் வெளிய அவுட்புட் என்ன குடுக்கும்? ட்ரூன்னு அவுட்புட் குடுக்கும். இந்த ஆண்ட் வெளிய ட்ரூன்னு அவுட்புட் குடுத்தா, இந்த இஃப் ஃபங்ஷன் என்ன பண்ணும்? அதோட சின்டெக்ஸ்ல இருக்கிற ட்ரூ வேல்யூல இருக்கிற அவுட்புட் பிரிண்ட் பண்ணும். ஒருவேளை இந்த ஆண்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு லாஜிக் 2 லாஜிக் குடுத்துருக்கிறோம். இதுல ஏதாவது ஒரு லாஜிக் அதாவது இந்த லாஜிக்கோ ஏதாவது ஒரு லாஜிக் ஃபெயில் ஆனா கூட இது அவுட்புட்ல என்னதான் குடுக்கும்? ஃபால்ஸ்ன்னு தான் குடுக்கும். இப்ப இஃப் ஃபங்ஷன் என்ன செய்யும்? அதோடைய ஃபால்ஸ் சின்டெக்ஸ்ல நம்ம என்ன வேல்யூ குடுத்துருக்கோமோ அத பிரிண்ட் பண்ணிரும். சரிங்களா? அப்ப ஆண்ட் ஃபங்ஷனுக்குள்ள நம்ம எத்தனை லாஜிக் குடுத்தாலும், அது எல்லா லாஜிக்குமே ட்ரூ ஆனா மட்டும் தான் ஆண்ட் ஃபங்ஷன் இஃப்போட லாஜிக்ல ட்ரூன்னு வேல்யூ அவுட்புட் குடுக்கும். அப்போ இஃப் ஃபங்ஷன் ட்ரூன்னு வேல்யூ எடுத்தா தான் அது ட்ரூல இருக்க சின்டெக்ஸ பிரிண்ட் பண்ணும். இல்லன்னா அது ஃபால்ஸ்ல இருக்கிற சின்டெக்ஸ தான் பிரிண்ட் பண்ண போகுது. நம்ம இப்ப இதுல உள்ள எத்தனை கண்டிஷன் குடுத்துருக்கோம்? 2 கண்டிஷன் குடுத்துருக்கோம். அதாவது மார்க் 80க்கு மேல இருக்கணும், அட்டெண்டன்ஸ் 80க்கு மேல இருக்கணும். அப்பதான் நீ என்ன குடுக்கணும்? ட்ரூன்னு அவுட்புட் குடுக்கணுங்கிறத குடுத்துருக்கோம். சரிங்களா? இப்ப நான் வந்து இது 2மே கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நான் ட்ரூன்னு குடுத்தா எனக்கு என்ன வரணும்? அவன நான் பாஸ் பண்றேன். அதாவது 2துலயுமே 80க்கு மேல எடுத்துட்டான். இப்ப நான் அவன என்ன பண்ணிட்டேன்? பாஸ் பண்ணி விடுறேன். வேல்யூ ட்ரூ. இப்ப 2ல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். இதுல மார்க் 80க்கு கீழ எடுத்துட்டான், இல்ல நான் அட்டெண்டன்ஸ் 80 கீழ எடுத்துட்டான், இல்ல நான் 2மே 80 கீழ எடுத்துட்டான். அப்ப அவன் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப ஃபால்ஸ்ன்னு அது அவுட்புட் குடுக்கும். அப்ப என்ன பண்ணிக்கலாம் அவன? நீ அடுத்தோட படிச்சுக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? ஃபெயில் பண்ணி விட்டுறலாம். சரியா? இப்ப நம்ம இத என்டர் குடுத்தீங்கன்னா, பாஸ். ஃபர்ஸ்ட் உள்ளது பாஸ்ன்னு வந்துருச்சு. பாருங்க. நமக்கு வந்து மார்க்கும் அந்த தம்பி என்ன பண்ணியிருக்கான்? 80க்கு மேல எடுத்திருக்கிறான். அட்டெண்டன்ஸும் 80க்கு மேல வச்சிருக்கான். அப்ப அவன் பாஸ் தானே. இப்ப நான் வந்து டிராக் பண்ணி செகண்ட் பாக்ஸ்ல விடுறேன் பாருங்க. இதே ஃபெயில். அட்டெண்டன்ஸ் 80% வச்சிருக்கான். ஆனா வந்து மார்க் என்ன ஆயிடுச்சு? 42 தான் எடுத்திருக்கான். அப்ப அவன் ஃபெயில். இதே மாரி இவனையும் பாருங்க. இவன் 2மே 90க்கு மேல எடுத்திருக்கான். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு? எல்லாமே நம்ம டிராக் பண்ணி கீழ விட்டுறலாம். எல்லாமே நமக்கு அந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் என்ன ஆயிடும். இப்ப நீங்க பார்க்குறீங்க. இது 80 ஃபெயில் இருக்கு. 80 மார்க் எடுத்திருக்கான். அட்டெண்டன்ஸ் 90 வச்சிருக்கான். ஆனா ஃபெயில்னு இருக்கு. என்னன்னா, நம்ம கிரைட்டீரியால என்ன குடுத்துருக்கோம்னு பாருங்க. கிரைட்டீரியால என்ன குடுத்துருக்கோம்? 80க்கு மேல இருந்தாலும் 80 இன்க்ளூட் பண்ணணும். அதனால தான் இது ஃபெயில்னு வந்திருக்கு. சரிங்களா? இல்லன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஈக்குவல் டூ குடுக்கணும். லெஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூன்னு குடுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்ப நமக்கு ஃபெயில். சரி ஓகே. இதுதான் வந்து இஃப் ஃபங்ஷனையும், ஆண்ட் ஃபங்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்த வீடியோல நம்ம இஃப் ஃபங்ஷனையும், ஆர் ஃபங்ஷனையும் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோ நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத மாரி ஏதாவது டவுட்ஸ் இதுல இருந்துச்சுன்னா கூட நம்ம கமெண்ட்ல கேளுங்க. கட்டாயமா நான் உங்களுக்கு ஆன்ஸர் பண்ணுவேன். ஓகே. நன்றி.